டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து பி. விக்னேஸ்வரன். வணக்கம். தமிழீழ விடுதலை புலிகளோடு தொடர்புள்ள நிகழ்ச்சிகள், கொண்டாட்டங்கள், பிரச்சாரங்கள் அனைத்தும் அரசாங்கம் தடை செய்திருப்பதாக ஊடகத்துறை அமைச்சர் கேஹலிய ராங்குகோல இன்று தெரிவித்தார். அனுராதபுரம் சிறைச்சாலையில் மாவீர தினத்தை கொண்டாட தமிழ் கைதிகள் எடுத்த முயற்சியை தடுக்க நிர்வாகத்தினர் கடுமையான நடவடிக்கை எடுத்தனர். சிங்கள கைதிகள் தமிழ் கைதிகள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டமை இதன் மூலம் தடுக்கப்பட்டதாக அரசாங்கத்திற்கு அந்தரங்கமான தகவல் கிடைத்திருப்பதாக அமைச்சர் கூறினார். முல்லை பெரியாறு அணை மில்லியன் கணக்கான மக்களின் உயிருக்கு ஆபத்தாக மாறியுள்ளது என்று கேரள மாநில அரசாங்கம் வதந்தி பரப்பி வருவதாக தமிழகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுடில்லியில் உள்ள பாராளுமன்ற கட்டடத்திற்கு வெளியே அவர்கள் இன்றும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முல்லை பெரியாற்றின் தற்போதைய அணை பாதுகாப்பற்றது என்ற தவறான தகவலை மக்கள் மனதிலிருந்து கேரள அரசாங்கம் நீக்கிவிட வேண்டுமென தமிழக பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவரான தம்பித்துரை கேட்டுக்கொண்டார். பெல்ஜியத்தில் அரசாங்கத்தின் சிக்கன நடவடிக்கை ஆலோசனைகளை எதிர்த்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். பிரசல்ஸ் நகர மத்தியில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. 50,000க்கு மேற்பட்ட தொழிற்சங்க உறுப்பினர்கள் இன்று காலை ஆரம்பித்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றியதோடு பேரணியும் சென்றதாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார அழுத்தங்களை எதிர்நோக்க புதிய அரசாங்கம் சிக்கன நடவடிக்கைகளை முன்வைத்துள்ளது. விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.